Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலு குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தத்தூள் சேர்த்துடலாம். அது கூடயே மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்தலாம். அதை இந்த மாதிரி உதிர்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆலு குருமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைடிஷாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.